லெட்ஸ் ஃபேஸ் இட், நம்ம எல்லாரும் கார் ஓட்டும்போது அன்பிரெடிக்டபிள் சினாரியோஸ் நடக்கும். லைக் நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பெடஸ்ட்ரியன் டக்குன்னு உள்ளே வரலாம், ஒரு பைக் வந்து நம்மளை கட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம காருக்கு டேமேஜ் ஆகுது இல்லை ஃப்ரண்ட்டில் போகிறவங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னாக்க கண்டிப்பாக கார் ஓட்டுறவங்க மேலே தான் ப்ளேம் வரும் இந்தியாவில். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் ஒரு ரியாலிட்டி. பட் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே டிவைஸ் தான் ஹெல்ப் பண்ணும். நான் டேஷ்கேம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக டேஷ்கேம் வச்சு ஒரு ப்ரூஃப் காட்டலாம். பட் டேஷ்கேம்ஸில் நிறைய லிமிடேஷன் இருக்குது. நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்க ஆப்ஸ் வந்து ரொம்ப லேகியாக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே புவராக இருக்கும். தென் லிமிடெட் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா லிமிடேஷன்ஸும் ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் பேசிகிட்டு இருக்குது Cubo Dashcam Pro X உடையது தான். இது நீங்கள் பட்ஜெட்டில் வாங்குற நார்மல் டேஷ்கேம் கிடையாது. இந்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னாக்க த ட்ரஸ்ட் ஆஃப் ஹீரோ குரூப் அப்படின்னு அவங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. பிகாஸ் த லெஜெண்டரி ஹீரோ குரூப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா. அண்ட் சின்ஸ் இவங்களோட சர்வர்ஸ் அண்ட் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வித்தின் இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம ஆஸ் அ யூசராக பார்க்கும்போது செக்யூர்ட் நெட்ஒர்க்கில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங். உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்து டேஷ்கேம் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னொரு கம்பார்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கீழே. யூ கெட் போர்ட்ஃபோலியோ மேனுவல். கியூபோல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்கிறாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு கேட்டலாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் கியூபோல ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கேட்டலாக் மூலியமாக நீங்கள் பார்த்து என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டில் பார்த்தோன்னா 2 QR கோடு இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா உங்களுக்கு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து உங்களுக்கு QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து தெரியும். பட் நம்ம வீடியோ பர்பஸே அதுதான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் பார்க்கலாம். பட் நானே உங்களுக்கு எல்லாமே இதில் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு சைடில் பார்த்தோன்னா உங்களுக்கு கியூபோ ஆப் உடைய QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கியூபோ ப்ரோ ஆப்பை. தென் இந்த டேஷ்கேம்க்கு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐதர் நீங்கள் வந்து ஹெட்லைனர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏ பில்லர் வழியாக நீங்கள் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி நீங்கள் வயர் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு ஒரு ப்ரை டூலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அல்லது இப்போ நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து வயர் நான் கீழே வித்தவுட் இன்சர்ட்டிங் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 2 வழி இருக்குது இந்த டேஷ்கேம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வயருடைய லென்த் ரொம்பவே பெருசாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த டேஷ்கேம் பாக்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த அதிர்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டேஷ்கேம் பாக்ஸில் என்ன பிடிச்சது அப்படின்னாக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிலிம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஸோ குட். இந்த பாக்ஸில் கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பட் த ரியல் மேஜிக் இஸ் இன் த ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த டேஷ்கேமை காரில் ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டேஷ்கேமை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்க அதிர்சி வச்சு நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இப்போ டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிலிம் வச்சு நான் வந்து ஓட்ட போகிறேன். முதல்ல விண்ட்ஸ்க்ரீனில் அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த அதிர்சி வச்சு நான் அதில் ஓட்ட போகிறேன். ஸோ தட் நான் இப்போ ரிப்பீல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக என்னால் பீல் பண்ண முடியும். நான் இப்போ பீல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இப்போ வைக்க போகிறேன். அப்படியே நான் அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நான் ஒட்டிட்டேன். அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு மேக்னெட் மாதிரி இந்த ஃபிலிம் வந்து ஒட்டிக்கும். இதில் எதுவும் அதிர்சி உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிலிம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அதிர்சி இதில் நான் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ தட் இந்த அதிர்சி நல்லா இதில் பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் இந்த ஆங்கிள் வந்து நான் திருப்பிக்கலாம். எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து திருப்பிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பெரிய ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இல்லையா? மைக்ரோ USB கேபிள் டு USB A கேபிள் 12 வோல்ட் சார்ஜில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த டேஷ் கேமில் ஒரு ரெட் லைட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ரெட் லைட் வந்தது அப்படின்னாக்கா பவர் ஆகுது அப்படின்ற ஒரு அர்த்தம். தென் உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த ப்ளூ லைட் வருது அப்படின்னாக்கா இந்த டேஷ் கேம் இஸ் ரெடி டு பேர். இந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு மினிட் தான் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஏன் இந்த கியூபோ டேஷ்கேம் ப்ரோ எக்ஸ் மற்ற டேஷ்கேம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுப்பீரியராக இருக்குது ஃபீச்சர்ஸ்லன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கேமராவுடைய வீடியோ குவாலிட்டினே சொல்லலாம் நம்ம. பிகாஸ் இதில் உங்களுக்கு 1296 பிக்சல்ஸ்க்கான ஒரு வீடியோ ரெசல்யூஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மற்ற டேஷ்கேம்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த கியூபோ டேஷ்கேமில் உங்களுக்கு சுப்பீரியராகவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வீடியோ குவாலிட்டி. தட் மீன்ஸ் உங்களுடைய ஃபுட்டேஜ் வந்து ஷார்ப்பாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்க போது. வெதர் நீங்கள் வந்து ரோட் ட்ரிப்பை நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்களோ இந்த டேஷ்கேமில் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகாது. அண்ட் இப்போ நான் காட்டுற இந்த ஃபுட்டேஜும் வந்து உங்களுக்கு டேஷ்கேம் ஃபுட்டேஜ் தான். ஏதோ கோப்ரோவில் எடுத்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த டேஷ்கேம் உடைய சுப்பீரியரான லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூ.
இந்த டேஷ்கேம் இருக்குன்னா ஒரு நைட் டைம் டிரைவிங் ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இருக்க போது. பிகாஸ் இந்த டேஷ்கேம் உடைய வைட் டைனாமிக் ரேஞ்ச் டெக்னாலஜினால இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு லோ லைட் கண்டிஷன்ஸ்லையும் கிளியரான ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஸோ மற்ற டேஷ்கேம்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பிளரியான கிரெயினி ஃபுட்டேஜ் தரும். பட் நீங்களே பார்க்கலாம் இந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது. நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு அஃபோர்டபுளான ஒரு டேஷ்கேம் தர முடியுமா அப்படின்றது. அண்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கவர் பண்ணுது பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இருக்குன்றதை நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டேஷ்கேமில் உங்களுக்கு சூப்பர் கெப்பாசிட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அன்லைக் அதர் டேஷ்கேம்ஸ் உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தான் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த சூப்பர் கெப்பாசிட்டரில் என்ன ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸில் இது சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம சென்னையில் வெயில்லாம் கேட்கவே வேணாம். மத்தியானம் 12 மணிக்கு நீங்கள் காரை ஓட்டிட்டு போனீங்கன்னா உள்ள ஏசி பர்ஃபார்மன்ஸே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த டேஷ்கேம் உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆகும் பிகாஸ் ஆஃப் த சூப்பர் கெப்பாசிட்டர். இந்த கியூபோ டேஷ்கேம் ப்ரோ எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஃப்ரம் -20 டிகிரி செல்சியஸ் டு 85 டிகிரி செல்சியஸ் வைடான டெம்பரேச்சர் ரேஞ்சில் ஒர்க் ஆகும்னு கிளைம் பண்ணுறாங்க கியூபோ. ஸோ தட்ஸ் ரியலி குட். -20 டிகிரிஸ் உங்களுக்கு வந்து ஸ்பித்திலலாம் உங்களுக்கு வந்து -20 மேலே போகும். ஸோ அப்பவும் வந்து உங்களுக்கு இந்த டேஷ்கேம் ஒர்க் ஆகும்னு கியூபோ வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்ன அப்படின்னாக்க இந்த டேஷ்கேம் உடைய 360 ரொட்டேஷன் சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வெளியே நீங்கள் வந்து கவர் பண்ணலாம், கேபின்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த டேஷ்கேமை ரொட்டேட் பண்ணாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ அதை ஸ்க்ரீனில் காட்டுவேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து திருப்பினீங்க அப்படின்னாக்கா அது கியர் மாதிரி இருக்குது. இந்த 360 டிகிரி ரொட்டேட்டபிள் டேஷ்கேம் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர் இந்த கியூபோ டேஷ்கேம் ப்ரோ எக்ஸில். இதனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா உங்கள் ட்ரிப்பில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து vlog-ஆ கவர் பண்ணணும், நீங்கள் டிரைவ் பண்ணணும், அதே சமயம் நீங்கள் வந்து ரெக்கார்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஜஸ்ட் இந்த டேஷ்கேமை ரொட்டேட் பண்ணி கரெக்டான ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ஓட்டிட்டு போகும்போது உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற அந்த கேண்டிட் மூமெண்ட்ஸ் அதெல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ட்ரிப்பை நீங்கள் ஒரு மெமரியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேஷ்கேம் உங்களுக்கு நல்ல ஒரு டிவைஸாக இருக்கும். இந்த டேஷ்கேமை நீங்கள் வந்து கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் இங்கே ஒரு இடத்துல போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஷ்கேமை நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் உங்களுக்கு ஒரு லாக் அப்படின்ற ஒரு பட்டன் நீங்கள் பார்க்கலாம். அந்த லாக் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டேஷ்கேமோட கேமராவை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாக்க அப்படியே உங்களுக்கு வந்து வெளில வந்துடும் அந்த டேஷ்கேம். இது வரைக்கும் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய டேஷ்கேம்ஸோட ஆப்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே லாகியாக இருக்கும், நிறைய பக்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது, சீம்லெஸ்ஸாக இருக்காது. பட் கியூபோ அதையும் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துட்டாங்க. பிகாஸ் இந்த கியூபோ ப்ரோ ஆப் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோ சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து செட்டப் பண்ணும்போதே எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ், நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு மெயில் வரும். அந்த இமெயிலில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதும் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம டேஷ்கேம் ப்ரோ எக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்கள் வைஃபை அப்புறம் லொக்கேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஷ்கேம் வந்து டிடெக்டட் டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் டிவைஸ்க்கு ஒரு நேம், பாஸ்வேர்ட் அண்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் லாகின் ஆனதும் ஆப் வந்து இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் இருக்குது, கேலரி இருக்குது, ஸ்டோர் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது. மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டில் வந்து செட்டிங்ஸ் வரும். ஸோ அந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆடியோ அலர்ட்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர் வால்யூம் இருக்குது, மிட், ஹை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொட்டேஷன் நீங்கள் ஆன் பண்ணால் தான் இன்டீரியரில் இருக்கிற டேஷ்கேம் ஃபுட்டேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்கும். பார்க்கிங் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டாக இருக்குது. நீங்கள் ஹார்ட் வயரிங் கொடுத்து ஃபியூஸ் பாக்ஸில் நீங்கள் டேஷ்கேமை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் பற்றி சொன்னேன் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகிடுவீங்க இந்த டேஷ்கேம் வாங்குறதுக்கு. பிகாஸ் இந்த டேஷ்கேமில் உங்களுக்கு 3 ஆக்சஸ் G சென்சார் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 ஆக்சஸ் G சென்சார் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும் ஏதாவது ஆக்சிடென்ட் டைமில் உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ் தேவை அப்படின்னாக்க இந்த மாதிரி டைமில் இந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு செப்பரேட்டான ஃபைலில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். அன்லஸ் நீங்கள் டெலிட் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் வந்து டெலிட்டே ஆகாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த டேஷ்கேமில் கொடுத்தது அப்படின்றது நான் ரொம்பவே கன்வின்ஸ் ஆகிட்டேன் இந்த டேஷ்கேம் வாங்குறதுக்கு. அண்ட் நீங்களும் ஆயிருப்பீங்க நம்புறேன் நான். ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணதை ஒரு குவிக் சம்மரியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் லேப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் லேப்ஸ் நீங்கள் ஓட்டினது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீங்கள் மணிக்கணக்காக ஓட்டின ஃபுட்டேஜை வந்து உங்களுக்கு ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் லேப்ஸ் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ஈவெண்ட் ரெக்கார்டிங். ஸோ நான் சொன்னமே இல்லை 3 ஆக்சஸ் G சென்சார் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் அதுக்கு முன்னாடி ஃபார் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து சேவ் பண்ணிடும். சேவ் பண்ணிட்டு நீங்கள்
உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் அதை காட்டி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. பிகாஸ் நான் இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி இங்கே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பைக்குக்கும் ஒரு காருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னாக்க டிஃபால்ட்டாக காரில் இருக்கிறவங்க மேலே தான் உங்களுக்கு வந்து ப்ளேம் வரும், அவங்க தான் தப்பு பண்ண மாதிரி. பட் இந்த டேஷ் கேமில் இருக்கிற ஃபுட்டேஜ் நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்னு காட்டினாக்க நீங்கள் அந்த சுச்சுவேஷன் வந்து எஸ்கேப் ஆகலாம். அந்த டைம் லைனில் போய் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இதுவே உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் கியூபோ டேஷ் கேம் ப்ரோ எக்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டேஷ் கேமோடைய ஸ்டோரேஜ் தான். பிகாஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சில் மற்ற டேஷ் கேம்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப லிமிட்டடான ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பட் கியூபோ அதுலேயே மிஞ்சிட்டாங்க. அப் டு 1 TB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்டபிளாக ஒரு 1 TB SD கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த SD கார்டை நீங்கள் இந்த டேஷ் கேமில் போட்டு 1 TB வரைக்கும் நீங்கள் ஃபுட்டேஜ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 1 TB ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் எந்த கிளிப் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆச்சோ அதுலேருந்து ஓவர்லேப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். இதை விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க கியூபோ வந்து பேன் இந்தியா இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கியூபோட சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐ நோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த டேஷ் கேமில் இருக்குன்னு தெரிஞ்சதுமே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. நானும் ஆச்சரியப்பட்டேன். பட் இதுலேயே ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னாக்க இந்த டேஷ் கேமோடைய ப்ரைஸிங் தான். பிகாஸ் ஜஸ்ட் 2990 அதாவது 2990 ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த டேஷ் கேம் ப்ரொவைட் பண்ணுறாங்க கியூபோலேருந்து. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸோட பேக்டாக இருக்கிற இந்த டேஷ் கேம் இவ்வளோ கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின்னாக்க யார் தான் வாங்க மாட்டாங்க இல்லையா? அண்ட் இதுலேயே ஒரு ஐசிங் அந்த கேக் என்ன அப்படின்னாக்க நம்ம சேனல் கோட் நிதின்10 யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் உங்களுக்கு இந்த டேஷ் கேமில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை விட என்ன வேணும்? கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் கோட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த டேஷ் கேம் வாங்குனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்களோட தாட்ஸ் தான் நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.